திருச்சிற்றம்பலம். ஆடும் பரிவேல் அணி சேவல் என பாடும் பணியே பணியாய் அருள்வாய் தேடும் கயமா முகனை செருவில் சாடும் தனி யானை சகோ. திருச்சிற்றம்பலம். பூழியர்கோன் வெப்பொழித்த புகலிகர்கோன் கடல் போற்றி ஆழிமிசை கல் மிதப்பில் அணிந்தவிரான் அடி போற்றி வாழி திருநாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனையே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஏகம்பத்துரையந்தாய் போற்றி பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி பராய்த்துறை மேவிய பரனே போற்றி சிராப்பள்ளி மேவிய சிவனே போற்றி அண்ணாமலை அமண்ணா போற்றி கண்ணாரமுத கடலே போற்றி காவாய் கனகத்திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. திருச்சிற்றம்பலம். அண்ட சராசரங்களுக்கெல்லாம் அதிபதியாக விளங்கக்கூடிய முருகப்பெருமானுடைய ஒப்பற்ற பெருங்கருணையினாலே ஞானத்திரள் சார்பாக தாய்மானவருடைய பாயப்புலி என்கின்ற பாடற் பகுதியை நாம் தொடர்ந்து சிந்தித்து வருவதற்கு திருவருள் கூட்டியிருக்கிறது. அருளாளர்கள் தங்களுடைய உபதேசங்களை எல்லாம் பாடல்களாகத்தான் அருளி செய்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு பாடல் பாடுகிற திறம் கல்விக்கூடம் சென்று அமையவில்லை, பயிற்சிகளினாலே கிட்டவில்லை, பிறர் சொல்லித் தந்ததினாலே அது அவர்களுக்கு வந்துவிடவில்லை. தாமாக அந்த பாடல்கள் இறைவனுடைய திருவருளால் அவர்களிடமிருந்து நமக்கு கிடைத்தன. ஆகையினாலே இந்த பாடலை இவ்வாறுதான் பாட வேண்டும் என்று அமைத்து பாடாமல் இறைவன் எவ்வாறு அதனை தருகிறானோ அவ்வாறே பாடி தந்தவர்கள் அருளாளர்கள். தனக்கென ஒரு செயலில்லாமல் வாழ்ந்தவர்கள். தாய்மானவரும் அப்படித்தான். அவருடைய பாடல்கள் எல்லாம் கல் நெஞ்சம் கரைந்து உருகும் வண்ணமாக அமைந்திருக்கும். பாடல்களிலே சைவ சித்தாந்த கருத்துக்கள் மிளிரும். உயிர்கள் உய்வதற்கான வழிவகைகள் அதிலே பொலியும். எத்துணை தூரம் வாழ்க்கையை பயனுள்ளதாக மாற்றிக்கொள்ளலாம் என்பதை அவருடைய பாடல்கள் எடுத்துக்காட்டும். ஒரு கல்லூரிக்கு வந்திருக்கிற மாணவன் அந்த கல்லூரியை தன்னுடைய அறிவிற்கு எவ்வாறு பயன்படுத்தி கொள்ளலாம் என்று பெரிதும் முயற்சித்து பயன்பெற்று விடலாம். கல்லூரியிலே ஆசிரியர்கள் இருப்பார்கள், ஆய்வு கூடங்கள் இருக்கும், நூலகங்கள் இருக்கும். மேலும் அங்கே வழி நடத்தி செல்ல நமக்கு அனுபவம் வாய்ந்த முன்னோர்கள் இருப்பார்கள். இப்படியெல்லாம் அந்த கல்லூரி பல்வேறு விதமான நிலையிலே உதவக்கூடிய நிலையிலே இருக்கும். ஆனால் மாணவன் அதை எவ்வாறு பயன்படுத்தி கொள்ளுகிறானா என்று பார்க்க வேண்டும். வாழ்க்கையும் அப்படித்தான். இந்த வாழ்க்கையில நாம் அருளாளர்கள் என்ன சொல்லி இருக்கிறார்கள் என்பதை நாம் தெளிவாக உணர்ந்து அந்த உணர்விலே நாம் பெருமானுடைய கருணையை பெறுவதற்கு எந்த வழி இருக்கும் என்று தெரிந்து அந்த வழியிலே சென்று அதில் அடைவதற்கு முயற்சி செய்து விட வேண்டும்.
பெருமானுடைய இரக்கத்தை பெறுவது எப்படி என்றுதான் அருளாளர்கள் காட்டியிருக்கிறார்கள். இந்த பிறப்பு முடிவதற்குள்ளாகவே அவருடைய கருணையை பெற்றுவிட வேண்டும். இந்த பிறப்பிலே அவரை வேண்டுவது, அவரை வழிபடுவது, அவரிடம் விண்ணப்பம் வைப்பது என்றெல்லாம் போகும். அதை பற்றி இங்கு பேச்சல்ல. கடவுளை வழிபடுகிறவர்கள் என்கிற அந்த நிலையில இதை பேசவில்லை. கடவுளிடமிருந்து கருணையை பெற வேண்டும். அந்த கருணையை பெறுவதற்கு என்ன விதமான முயற்சிகளை நாம் மேற்கொண்டோம். உதாரணமாக நாம் இறைவனுடைய அருளை பெறுவதற்கு, அருள்னா கருணை தான், அருள்னாலும் கருணைனாலும் ஒண்ணுதான். அந்த கருணையை பெறுவதற்கு எந்தெந்த விதத்தில அதை பெறலாம் என்றுதான் அருளாளர்கள் சொல்லியிருப்பார்கள். அந்த அருளை பெறுவதற்கு, கருணையை பெறுவதற்கு நாம் முயற்சி செய்து அந்த அருளினுடைய முடிவிலே நாம் முழுமையாக இந்த பிரபஞ்சத்திலிருந்து விலகி நிற்க தெரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் தொடக்கம். இந்த தொடக்கத்திலே அருளை பெற முயற்சித்து கருணையை கொஞ்சம் கொஞ்சமாக பெற்று இறைவனுடைய முழுமையான அந்த கருணைக்கு பாத்திரராகி இறைவனை தவிர வேறு நினைவு இல்லை என்கிற அளவிற்கு அது செல்ல வேண்டும். இப்படி இறைவனை தவிர வேறு நினைவு இல்லை, செயல் இல்லை, சொல் இல்லை என்கிற நிலைக்குத்தான் சும்மா இருத்தல் என்று பெயர். இந்த சும்மா இருத்தலை மிகவும் வலியுறுத்துகிறார் நம்முடைய தாய்மானவர். அவருடைய குருவே மௌன குரு, மௌனத்தை உபதேசித்த குரு. அந்த குருவானவர் உபதேசித்த அந்த மௌனம் சும்மா இருக்க வைத்தான் சூத்திரத்தை நான் அறியேன் என்று பட்டினத்தார் சொன்னதும், சும்மா இரு சொல்லறை என்றலும் அம்மா பொருளொன்றும் அறிந்தரடி என்று அருணகிரிநாத பெருமான் அருளியதும் எல்லாமே இந்த சும்மா இருத்தல் என்கிற நிலையிலே நிறைவு பெறுகிறது. சைவ சித்தாந்தத்திலே நிறைவு நிலை என்பது மோன நிலைதான். ஞானம் தொடக்கம், அதுதான் கருணையை பெறுதல். ஞானத்தின் நிறைவு மோனம். ஞானத்தின் நிறைவு மோனம். மோனம் என்பது ஞான வரம்பு என்று நாம அந்த கேள்விப்பட்டிருக்கோம். அந்த மோனம் என்று சொல்லக்கூடிய நம்முடைய அருணகிரிநாதர் சொல்லுகிற பொழுது கூட ரொம்ப அழகாக சொல்லுவார். மூல மந்திரம் ஓதலிங்கிலை, ஈதலிங்கிலை, நேயமிங்கிலை, மோனமிங்கிலை, ஞானமிங்கிலை என்று சொல்லுவார். இரக்கத்தினுடைய தொடக்கம் ஈகையிலே முடியும். ஞானத்தினுடைய தொடக்கம் மௌனத்திலே முடியும். ஆகையினாலே மோனமிங்கிலை, ஞானமிங்கிலை என்று குறிப்பிடுகின்றார். ஆகவே ஞானத்தினுடைய நிறைவு மோனம். அப்படி இந்த சும்மா இருத்தல் என்று சொல்லக்கூடியது சைவ சித்தாந்தத்தினுடைய ஆனந்தம் பெறுவதற்குரிய நிறைவு நிலை. அதை நம்முடைய தாய்மானவர் பல இடங்களிலே எடுத்து பேசுகிறார். மௌனம் சொல்லிலே ஆரம்பித்து
அது மனதிலே சென்று பிறகு ஞானத்திலே வந்து நிற்கும். வாய்மூடி மௌனமாக இருக்கலாம், ஆனால் மனமடங்கி இருத்தல் கடினம். சினமிறக்க கற்றாலும் சித்தியலாம் பெற்றாலும் மனமிறக்க கல்லார்க்கு வாயேன் பராபரமே என்றார் சுவாமி. இந்த மனமிறத்தல் அதுக்கப்புறம் தான் அந்த ஞானம் அந்த முதிர்வு நிலையை அடையும். அப்படிப்பட்ட ஒரு பாட்டு தான் இப்ப சொல்லுகிறார். சொல்லால் மௌனம் மௌனம் என்றே சொல்லிக்கொண்டு, சொல்லால் மௌனம் மௌனம் என்றே சொல்லிக் கொண்டது அல்லால், சொல்லால் மௌனம் மௌனம் என்றே சொல்லிக் கொண்டது அல்லால், மனமர பூரண நிட்டையில் ஆழ்ந்தது உண்டோ, கல்லாத மூடன்கினியன் செய்வேன், சகற்காரணமாம் வல்லாளன் ஆன மௌன சதானந்தமா கடலே. சகற்காரணமாம் வல்லாளன் ஆன, சகற்காரணமாயான வல்லாளன் அப்படி சொல்லுള്ളത്. சகற்காரணமாயான வல்லாளன் மௌன சதானந்த மா கடலே என்று கூப்பிடுகிறார். சகற்காரணம் என்று சொன்னால் ஜகம், இந்த உலகம். இந்த உலகம் எதிலிருந்து தோன்றியது என்று கேட்டால் இது மாயையிலிருந்து தோன்றியது. எனவே சகற்காரணம் என்று சொல்லுகிற பொழுது பொருள் காரணம் ஒன்று உண்டு, பொருள் முதல் காரணம் ஒன்று உண்டு, வினை முதல் காரணம் என்று ஒன்று உண்டு. பொருள் முதற் காரணம் என்பது மாயை. மாயையிலிருந்து ஜடசக்தியிலிருந்து இந்த ஜகமானது இறைவனுடைய ஆணையினாலே தோன்றியது. தன்மாத்திரைகள், பஞ்சபூதங்கள், பஞ்சபூதங்களினுடைய கலவைகளாக இருக்கக்கூடிய மலை, கடல் போன்றவை எல்லாமே இந்த ஜகத்திலே தோன்றியவை எல்லாம் மாயையிலிருந்து தோன்றியவை. மாயையிலிருந்து முதற் காரணத்திலிருந்து தோன்றியது என்று சொன்னால் மாயை ஜடம், ஜடத்திலிருந்து ஜடம்தான் வரும், சித்திலிருந்து தான் சித்து வரும். ஜட மாயையிலிருந்து ஜட சகம் வந்தது. ஆனால் ஜடத்திலிருந்து ஒரு சடம் தோன்றுவது தானாக தோன்றாது. மண்ணிலிருந்து தான் பானை தோன்றியது. மண் ஒரு ஜடம், அதிலிருந்து வருகிற பானை நிச்சயமா ஜடமாகத்தான் இருக்கும். மண்ணு ஜடம், அதிலிருந்து செய்கிற குவளை ஜடம். எனவே மண்ணிலிருந்து குவளை, சட்டி, பானை எல்லாம் வருது. ஆனால் மண் என்ற அந்த முதற் காரணத்தில் இருந்து இது தானா வருமா? அதான் கேள்வி. ஒரு சித்து காரணமாக இல்லாமல் தானாக தோன்றாது. அதனாலதான் அவன் அவள் அது எனும் அவை மூவியனவையின் தோற்றிய திதியே. தோற்றிய என்றால் ஒருவனால் தோற்றுவிக்கப்பட்ட பிறவினை. தானாக தோன்றி தானாக நின்று தானாக ஒடுங்காது. ஒருவனால் தோற்றுவிக்கப்பட்டு ஒருவனால் நிலைநிறுத்த பெற்று ஒருவனால் ஒடுக்கப்பெறுவது. எனவே சகற்காரணம் என்று சொல்லுகிற அந்த வார்த்தையிலே இந்த ஜகமாக இருக்கக்கூடிய பிரபஞ்சத்திற்கு வினை முதல் காரணமாக இருப்பவன் சிவபெருமான். வினை முதல் காரணம். அந்த சித்துப்பொருள் இல்லைன்னா மாயையிலிருந்து தோன்றாது.
இந்த தோன்றிய பொருள்களினுடைய ஒரு ஒரு நேர்த்தியை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், அந்த நேர்த்தி ஒரு சிஸ்டமேட்டிக்காக இருக்கக்கூடிய ஒரு நேர்த்தி. அது ஒரு சித்துப்பொருளால்தான் அது சரியாக செய்ய முடியும். மண்ணிலிருந்து பானை தானா வராது, சித்துப்பொருள் அது ஒரு சிஸ்டமேட்டிக்காக செய்யுது பானை. ஆகையினாலே இந்த உலகம் தோன்றி நின்று ஒடுங்குகிற இந்த உலகமானது ஒரு சித்துப்பொருளால் ஆகும் என்று சொன்னால், அந்த சித்துப்பொருள் என்பது சிவம். அந்த சிவம் என்பது வினை முதற் காரணம் அல்லது நிமித்த காரணம் அப்படின்னு சொல்லலாம். முதற் காரணம், நிமித்த காரணம், துணை காரணம் என்பார்கள். இப்ப நிமித்த காரணம் தான் வினை முதல் காரணம். சகற்காரணமாம் என்று சொல்லுவது வினை முதற் காரணமாக இருக்கக்கூடிய பெருமான் இந்த ஜகத்திற்கு. அது தானா வர முடியுமா? அது எப்படி செய்யணும், என்ன முறையில் செய்யணும்? வல்லாளன். அப்படி காரணமாய் ஆன வல்லாளன், சகற்காரணமான வல்லாளன், வல்லமையுடைய வல்லமையுடையவன், முடிவில் ஆற்றல் உடைமை. அது அவர்கள் ஆற்றலுக்கு அளவு சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட வல்லாளனான அந்த சகற்காரணமாயான வல்லாளன் அவரின் சதானந்த மாக்கடல் ரெண்டு வச்சிருக்கிறான். ஒன்னு சகத்தையும் செய்து வைத்திருக்கிறான், ஆனந்த கடலையும் வைத்திருக்கிறான். சகற்காரணம், சகத்தை அவன்தான் உற்பத்தி செய்கின்றான். எவ்வளவு கேட்டாலும் உடம்பு கொடுத்துக்கிட்டே இருப்பான். நம்முடைய வினைகளுக்கு தக்கவாறு உடம்பு தரப்படும். அவனேதான் சதானந்த மா கடலாகவும் இருக்கிறான். எனவே பிரபஞ்சத்திலே நமக்கு பிரபஞ்சத்தை ஆள்வதற்கும், பிரபஞ்சத்திலே அனுபவிப்பதற்கும், பிரபஞ்சத்திலே வினைகள் புரிவதற்கும் அவன் நமக்கு பிரபஞ்சத்தையும் கொடுத்திருக்கிறான். சதானந்த மா கடலாகவும் இருக்கிறான். சதானந்தம் என்று சொன்னால் இடையீடு இல்லாத ஆனந்தம். மாக்கடல் என்று சொன்னால் பெருமை மிக்க கடல். ஏன் மாக்கடல் என்றால் எத்தனை பேர் மூழ்கினாலும் இடங்காணும். அந்த கடலிலே எத்தனை பேர் மூழ்கினாலும் இடம் காணும். மாக்கடல், ஆனந்த மாக்கடல், சதானந்த மாக்கடல். அப்படி மௌன, அந்த சதானந்தம் எதனால் விளைந்தது? மௌன சதானந்த மாக்கடல். மௌனத்தால் அடையக்கூடிய சதானந்தம். அந்த சதானந்தத்தை எவ்வாறு அடையலாம்? மௌனத்தால் அடையலாம். இந்த பிரபஞ்சத்தை எவ்வாறு அடையலாம்? வினைகளினால் அடையலாம். வினைகளை செய்து இந்த பிரபஞ்ச வாழ்க்கை அடைவது ஒருபுறம், மௌனத்தை பெற்று சதானந்த மாக்கடலிலே மூழ்குவது ஒருபுறம். இந்த இரண்டையும் எடுத்து காட்டுகிறார். பேசவும் தெரியணும், பேசாமல் இருக்கவும் தெரியணும். சில பேருக்கு பேச தெரியும், பேசாமல் இருக்க தெரியாது. சில பேருக்கு பேச தெரியாது, அவர்கள் பேசாமலே இருப்பார்கள். ஆனால் இரண்டுமே சிறப்பல்ல. பேசவும் தெரிந்திருக்க வேண்டும். அப்படி பேசுகிற பொழுது அது துதி மொழிகளாக, பிரார்த்தனைகளாக, வழிபாடுகளாக அது அமைய வேண்டும். மௌனம் என்கிற பொழுது அவற்றையெல்லாம் சிந்திக்கின்ற அந்த சிந்தனை ஓட்டமாக அது இருக்க வேண்டும் மௌனம். ஆகையினாலேதான்
இந்த இரண்டையும் எடுத்து சொல்லுகிறார். சகத்காரணமாம் வல்லாளன் அவனே சதானந்த மாக்கடல், மௌன சதானந்த மாக்கடல். இரண்டும் அவன்தான் தருகிறான். பிறப்பையும் அவன்தான் தருகிறான், பிறப்பில்லா நிலையும் அவன்தான் தருகிறான். இறப்பையும் அவன்தான் தருகிறான், இறப்பில்லா நிலையும் அவன்தான் தருகிறான். அப்ப எங்க விஷயம் இருக்கிறது? நாம் எதற்கு தகுதி பெற்றிருக்கிறோமோ அந்த தகுதிக்கு தக்கவாறு அது தரப்பெறுகிறது. நாம் தகுதி பெற்றாலே ஒழிய நமக்கு உரியது கிடைக்காது. அதைத்தான் இங்கே குறிப்பிடுகின்றார். அப்ப இந்த சதானந்த மாக்கடல் தான் வேணும் அப்படின்னு நீ முடிவு பண்ணால் அது மௌன சதானந்த மாக்கடல். நீ மௌனத்தை அனுஷ்டித்து பெற வேண்டிய மாக்கடல் அது. மௌனத்தை எப்படி அனுஷ்டிப்பது? சும்மா வாயில சொல்லிக்கிட்டே இருந்தா போதுமா? மௌனம் 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 மௌனம். நான் மௌனமாக இருக்கிறேன் என்று சொல்லுகிறவனை போல வாயாடி கிடையாது இல்லையா? அவன் எப்படி மௌனமா இருக்கிறேன்னு அவன் எப்படி சொல்லிக்கொள்ள முடியும்? இதை கேள்வி பண்ற. மௌனம் என்பது என்ன என்று தெரியாமலேயே வெறும் வாய் வார்த்தைகளை வாயை மூடிக்கொண்டு இருப்பது மௌனம் என்று கருதுகிறார்கள். சொல்லால் மௌனம் மௌனம் என்றே சொல்லினாலே சொல்லுகிறார்கள் மௌனம் மௌனம் என்று. மௌனம் மௌனம் என்று சொல்லினாலே சொல்லுகிறவர்கள் சொல்லி சொல்லிக் கொண்டது அல்லால் மௌனத்தை அடைவதில்லை என்கிறார். மௌனத்தை சொல்லினாலே அடைய முடியாது. அது மௌனம் என்பது சொல்லிறந்த நிலை. ஆகையினாலே சொல்லிலே நிற்கிறவர்கள் எவ்வாறு சொல்லிறந்த நிலையை அறிவார்கள் என்று கேட்கிறார். சொல்லி இறந்த நிலையிலே அனுபவிக்க வேண்டியது சொல்லிக்கொண்டே இருக்கிறவர்கள் எவ்வாறு சொல்லிக் கொண்டேனர். நான் மௌனமாக இருக்க போகிறேன், நான் மௌனமாக இருக்கிறேன், நான் மௌனம் காக்கிறேன் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். ஆனால் அவையெல்லாம் சொல்லிலே இருக்கிற மௌனமாக இருக்கிறதே தவிர அது வாய் மௌனம் தான் தவிர மன மௌனம் அல்ல. மனோ மௌனம் என்கிறது தான் மிக முக்கியமானது என்று குறிப்பிடுகிறார். மௌனம் மௌனம் என்றே சொல்லிக் கொண்டது அல்லால், சொல்லால் சொல்லிக் கொண்டது அல்லால் வெறும் சொற்களை தடைப்படுத்தி அதுல சொல்லை, அதனாலதான் சும்மா இரு சொல்லறேன்னாரு. சொல்லறே என்பது தொடக்கம், சும்மா இருத்தல் நிறைவு. வெறும் சொல்லறவிலேயே நின்றுடக்கூடாது, மனமர நிக்கணும் அடுத்தது. அதனாலதான் மனமர என்று குறிப்பிடுகிறார். சொல்லால் மௌனம் மௌனம் என்றே சொல்லிக் கொண்டது அல்லால் மனமர, அதான் ரொம்ப முக்கியம். மனமர பூரண நிட்டையில் ஆழ்ந்ததுண்டோ. இந்த மனம் அருகின்ற பொழுது மனம் அற்று போய் விளைவது அறிவுமற்ற நிலை. அதுதான் பூரண நிட்டை. அந்த பூரண நிட்டை என்பது எல்லாம் அற்று சிவத்தையே உணர்தல். பூரண நிட்டை என்றால் ஒன்றுபடுதல் அர்த்தம். அந்த பூரண நிட்டை என்பது பூரணமான பொருளாக இருக்கக்கூடிய சிவத்தோடு ஒன்றுபட்டு நிற்கிறது.
எனவே அந்த நிட்டையில் ஆழ்ந்தது உண்டோ? இது தியானத்திலிருந்து சமாதிக்கு போகிற நிலை அல்ல. மனதிலே மௌனம் காத்து நிட்டைக்கு போவது இது வேற, தெரிந்து கொள்ள வேண்டும். அப்ப மனமரப்பூரண நிட்டையில் ஆழ்ந்தது உண்டோ என்று கேட்கிறார். இந்த மனம் அற்று போய் சிந்திப்பது நின்று போய், மனம் அங்கும் இங்குமாக அலைவது நின்று போய், பரிபூரணமான பொருளோடு ஒன்றுபட்டு ஆழ்ந்தது உண்டோ? மிதக்க கூடாது, ஆழ்ந்திருக்கணும். அந்த மிதத்தல் இல்லாமல் நெட்டையில் ஆழ்ந்து செல்லுதல், அதை சொல்லுகிறார். சொல்லால் இதை இன்னொரு இடத்துல கூட சொல்லுகிறார் அற்புதமாக சாமி. உடல் பொய்யிரோல சொல்லுகிற பொழுது சொல்லுகிறார், சும்மா இருக்க சுகமுதயமாகுமே இம்மாயா யோகம் இனியேனடா. இந்த மாயா யோகம் என்று சொல்லுவது, இந்த யோகங்கிறது ஒன்றுபடுதல், இந்த மாயையான பிரபஞ்சத்தோடு ஒன்றுபடுதல், இதை விட்டு பிரியாம ஒன்றுபடுதல், இது மாயா யோகம்னாரு. பாருங்க, இதுவும் யோகம்தான். இது மாயா யோகம், மாயையோடு ஒன்றுபடுதல். சும்மா இருக்க சுகமுதயமாகுமே, ஆனந்தம் உதயமாவது சும்மா இருக்க சுகம் உதயமாகுமே. இம்மாயா யோகம் இனி ஏனடா. இந்த மாயையினுடைய யோகம் வேண்டாம். தம் அறிவின் சுட்டாலே ஆகுமோ சொல்ல வேண்டாம், கண்மனிட்டா சிறு பிள்ளாய் நீ. கர்மனிஷ்டையிலே இருக்கின்றவனே, சிறுவனே, நீ சும்மா இருந்தால் சுகம் உதயமாகும். சுட்டி அறியக்கூடிய பிரபஞ்சம், சுட்டி சுட்டி அறிந்து பிரபஞ்சத்திலே நீ இதுகாரும் அதிலே ஆழ்ந்திருந்தது போதும். சுட்டாலே ஆகுமோ, சுட்டி அறியப்படாத பொருளும் ஒன்று உண்டு என்று தெரிந்து கொள். அது உன்னுடைய ஆன்ம அறிவிலே பதிந்திருக்கின்ற ஒன்று, உன்னை விட்டு பிரியாத ஒன்று. சொல்ல வேண்டாம். சொல்ல வேண்டாம் என்றால் இதை நான் உனக்கு வற்புறுத்த வேண்டாம், நீ நல்லாவே தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். இந்த பிரபஞ்சத்திலே நீ இணைந்திருப்பதை கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்து கொண்டே வந்து மௌனத்தை கடைப்பிடிக்கின்ற ஞானத்தை நீ கடைப்பிடித்து கொண்டே வந்தால் சும்மா இருக்கும் நிலை வரும், சுகம் உதயமாகும் என்று சொல்லுகிறார். அப்ப இந்த சும்மா இருத்தல் என்று சொல்லுவது நம்முடைய அந்த பக்குவ நிலையிலே வரும். பிரபஞ்சத்தோடு நமக்கு இருக்கக்கூடிய மிக நெருக்கமான தொடர்பு தான் நமக்கு சும்மா இருப்பதற்கு தடையாக இருக்கிறது. துன்பத்தினுடைய விளைவிலே, அச்சத்திலே நான் சும்மா இருக்க போறேன், இனிமே நீங்க என்ன வேணா பண்ணிக்கங்க, நான் சும்மா இருக்க போறேன் அப்படிம்பாங்க சில பேர். எதுவும் கேட்க மாட்டேங்கிறீங்க, யாரோ என்னடோ பண்றீங்க, எல்லாம் பண்ணுங்க, எனக்கு என்ன, நான் இனிமேல் சும்மா இருக்கேன், உங்களை என்ன ஏதுன்னு கேட்க மாட்டேன், நான் சும்மா இருக்கிறேன், நீங்க என்ன பண்ணாலும் சரி அப்படின்னு சொல்றாரே தவிர சும்மா இருப்பாரா? என்ன பண்றாங்க ஏது பண்றாங்கன்னு இன்னும் அந்த கவனம் அங்கே உண்மையிலேயே அப்படி விட்டு போய் என்னவோ பண்ணிட்டுன்னு சும்மா இருக்கிற நிலையில பெருமானுடைய இணைந்து இருந்தால் அவர்களுக்கு அதுதான் வாய்ப்பு உள்ள போயிடுவாங்க. அதனாலதான் சொல்லுகிறார், சும்மா இருக்க சுகம் உதயமாகுமே என்கின்றார். இதை வற்புறுத்தித்தான் இங்கே சொல்லுகிறார். சொல்லால் மௌனம் மௌனம் என்றே சொல்லி சொல்லி கொண்டது அல்லால் மனமரப்பூரண நிட்டையில் ஆழ்ந்தது உண்டோ.
அப்ப இது சொல்லற்றால் பயனில்லை, சொல்ல அறிவதால் பயனில்லை, மனம் அறிதல் வேண்டும். மனமற்று பூரண நிட்டையில் ஆழ்ந்திருக்க வேண்டும். பூரண நிட்டையில் ஆழ்ந்திருத்தல் என்பது சிவத்தை பிரியாமல் அதோடு ஒன்றி இருத்தல். ஒன்று இருந்து நினைமின்கள் உந்தமக்கு ஊனமில்லை என்றார் அப்பர் சுவாமிகள். கல்லாத மூடன் இனியன் செய்வேன். இந்த வித்தையை கற்காத மூடனாக இருக்கிற நான் இனிமேல் என்ன செய்ய போகிறேன், எனக்கு என்ன வழி என்று கேட்டுக்கொள்ளுகிறார். என்ன வழி இருக்கிறது என்று கேட்பதிலிருந்து வேறு வழி இல்லை, இதுதான் ஒரே வழி, மௌனமாக இருத்தல் தான் வழி. கல்லாத மூடன் என்று சொல்லுகிற பொழுது அவரா படிக்காதவர் மூடன் அல்ல, படிக்க வேண்டியதை படிக்காதவன் தான் மூடன். நிரம்ப படித்தவர் எல்லாம் அறிவாளின்னு சொல்ல முடியாது. படிக்க வேண்டியதை படிக்கவில்லை என்று சொன்னால் அவர் மூடன் தான். ஆகையினாலே கற்க கசடர கற்பவை கற்கன்னாரு. கற்பவை கற்காதவன் வீணுதான். எல்லாவற்றையும் கற்றுக்கொண்ட பிறகு எல்லாம் தெரிந்துவிட்டது என்று பொருள் அல்ல. எதை கற்க வேண்டுமோ அதை கற்க வேண்டும். ஆகையினாலே தன்னை சொல்லிக் கொள்ளுகிற பொழுது கல்லாத மூடன் இனி என் செய்வேன், இனி நான் செய்ய கடவுது ஏது இருக்கிறது, ஒன்றுமில்லை, இனி மனமற நான் என்னுடைய மனமானது அற்றுப்போகுமாறு நான் முயற்சியில் ஈடுபட வேண்டும் என்று குறிப்பிடுகின்றார். மனம் என்பது தத்துவம், மனம் என்பது அந்தக்கரணம். அதுக்கு அந்தக்கரண சுத்தி என்றே பெயர். இந்த அந்த கரணங்கள்ல மனம் என்பது சென்று சென்று பற்றுவது. அப்படி சென்று சென்று பற்றுகிற அதனை செல்லாமல் தடுத்து நிறுத்துவது அன்பு ஒன்றே. தூய அன்பும் நீடித்த அன்பும் நெடிய அன்பும் வலிய அன்பும் மனதை வேறு பொருளில் செல்ல விட்டாமல் சிவத்தின் மேலேயே செலுத்தும். அந்த அன்பின் காரணமாக மனமானது பிரபஞ்சத்தில் இருந்து அற்றுப்போகும். எனவே அதையேத்தான் இங்கே அவர் குறிப்பிடுகிறார். தொடர்ந்து அடுத்த பாடல்லையும் இந்த செய்தியை வலியுறுத்துகிறார். ஆரணம் ஆகமம் எல்லாம் உரைத்த அருள் மௌன காரணம் மூலம் கல்லால் அடிக்கே உண்டு காணப்பெற்றால் பார் அணங்கோடு சுடல் நெஞ்சமாகிய பாதரசம் மரணமாய்விடும். என் சித்தி முத்தியும் வாய்த்திடுமே, என் சித்தி முத்தி வாய்ந்திடுமே. சாமி, நீங்க கல்லாத மூடன்னு சொன்னீங்க, எங்களை தான் சொல்றீங்க, நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம், உங்களை சொல்லலை, நீங்க எங்களை தான் சொல்றீங்க. ஆனாலும் சாமி இப்படி திட்டிட்டு விட்டா என்ன பண்றது? என்ன செய்யலாம் சாமி? அன்பு பெருக்கணுங்கிறீங்க, இதெல்லாம் அவ்வளவு விரைவாக நடக்குது, என்ன செய்யலாம்? இந்த மௌன நிலை வரணும். மௌன நிலை வருவதற்கு என்ன செய்யலாம் சாமி? ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு நாம் போய் அன்பும் பவ்யமுமாக குருநாதராக இருக்கக்கூடிய தாய்மானவரை கேட்கிறோம். ஏன்னா அவர் மௌனத்தில் திளைத்த அவருடைய குரு மௌன குரு. அதனால அவர்கிட்ட போய் நாம் வழி கேட்கறது நியாயம். அவருக்கு மௌன குரு வாய்ச்சார், நமக்கு வாய்க்குமோ? அவருடைய தவத்துக்கு அவர் மௌன குரு வாய்ச்சார். ஒரு நாள் 2 நாளா சொல்லுங்க பார்க்கலாம். ரொம்ப சுலபமாக வந்துருச்சு நான் நினைக்க முடியும். அப்போ இந்த இப்படி வாய்த்தது அவருக்கு
ஒரு பெரும்பேரு. எங்களுக்கு எப்படி சாமி, ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு கேட்குறேன். கேட்குற போது சொல்கிறேன்ப்பா, வழி சொல்கிறேன். அப்போ முந்திர பாட்டில் சொன்னது ஒன்றுன்னு புரிஞ்சுக்கிட்டியா நீ? ஆமாம் சாமி புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா நீங்கள் அடுத்தது பாட்டில் சொல்லுகிற பொழுதே தெரிஞ்சு போச்சு, முந்திர பாட்டில் எங்களை தான் சொல்லியிருக்கீங்க. அப்பா, நமக்கு வேதங்கள், சிவாகமங்கள் இவையெல்லாம் இருக்கு இல்லையா? ஆமாம், அதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன். உனக்கு வேதம் எது? சாமி, எங்களுக்கு 12 திருமுறைகள் வேதங்கள் ஆயிற்று. ஞான சம்பந்தர் எழுதுமறை அளித்தபிரான்னு தேவி சேக்கரார் சொல்றாரு. எழுது சொல்மறை அளித்தபிரான்னு இன்னொரு இடத்துலையும் சொல்லுகிறார். அப்படிக்கு பார்க்கிற பொழுது எங்களுக்கு வேதம் இந்த 12 திருமுறைகள், ஆகமும் 10ஆம் திருமுறையாக இருக்கக்கூடிய அந்த 12 திருமுறையிலே இருக்கு. இதுதான் எங்கள் திருமுறை. சரி, இதெல்லாம் யார் சொல்லி இது உனக்கு கிடைச்சதுன்னு தெரியுமா? திருமந்திரமே எடுத்துக்கோயா, உனக்கு எப்படி கிடைச்சது? திருமூலர் சொன்னார். திருமூலருக்கு யார் சொன்னார்? அவருடைய ஆசிரியர் நந்தியம்பெருமான். நந்தியம்பெருமானுக்கு யார் சொன்னார்? அவர் தான் தட்சிணாமூர்த்தி, கல்லால் மரத்தின் கீழே இருக்கு. கல்லால் மரத்தின் கீழே இருக்கிற பெருமான் தன்னுடைய திருவாய் மலர்ந்து சொன்னது இந்த ஆரணம் ஆகமம் இல்லையா? ஆமா சாமி, இந்த ஆரணமும் ஆகமும் அவர் சொல்லித்தான் நமக்கு கிடைச்சது. நான் உரைத்த வார்த்தை எல்லாம் நாயகன் தன் வார்த்தை. பெரியவங்க சொல்லியிருக்காங்க. கடுமல நகர் பழுதிலிரு எழுதுமொழி தமிழ் விரகன் வழிமொழிகள் வழி மொழி தகையவே. சிவபெருமான் சொன்னதை வழிமொழிந்தேன் என்றுதான் சொல்லுகிறார். தனதுரை எனதுரையாக என்று இளமையங்கோட்டூர்ல சொல்ற ஞானசம்பந்தர். அப்ப இந்த மாதிரி எல்லாவற்றையும் பார்க்கிற பொழுது பெருமானே தான் சொல்லி இருக்கிறார் இவ்வளவு விஷயங்களை. ஆனா அதே பெருமான் இன்னொரு உபதேசம் பண்ணி இருக்கிறார், பார்த்தாயா? இந்த உபதேசம் பண்ணதோட ஆமா சார், 4 பேருக்கு உபதேசம் பண்ணார். எப்படி உபதேசம் பண்ணார்? கல்லாலின் புடையமர்ந்து நான்மறை ஆரங்கம் முதல் கற்ற கேள்வி வல்லார்கள் 4 பேருக்கும் வாக்கிறந்த பூரணமாய் மறைக்கப்பாலாய் எல்லாமாய் அல்லதுமாய் இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி சொல்லாமல் சொன்னவரே நினையாமல் நினைந்து பவத்தொடக்கை வெல்வாம். இப்ப புரியுதா? ஆமா சாமி, அவர் உபதேசம் செய்ததுக்கு என்ன பேர் தெரியுமா? மௌன உபதேசம். அவர் செய்த உபதேசத்திற்கு என்ன பெயர்? மௌன உபதேசம். அந்த மௌன உபதேசத்தை எவ்வாறு செய்தார் அதையும் சொல்லுகிறார் கல்லாலின் என்கிற பாட்டில். கல்லாலின் நீழல்தனில் ஒரு நால்வர்க்கும் கடவுள் நீ உணர்த்துவதும் கைகாட்டு என்றால் சொல்லாலே சொல்லப்படுமோ சொல்லும் தன்மை துரும்பு பற்றி கடல் கடக்கும் துணிவே அன்றோ. என்ன சொல்றார்? கல்லாலின் நீடல் தன்னில், கல்லால் நீடல், கல்லால் மரத்தினுடைய ஒளி பிரவாகத்திலே
ஒரு நால்வர்க்கும், ஒரு நால்வர்னா ஒப்பற்ற நால்வர். அதில் சனகன், சனந்தனர், சனாதனன் 3 பேரும் சுத்தமாகிக்கு போயிட்டாங்க. சனத்குமாரர் ஒருத்தர் தான் நமக்கு கீழே. அந்த ஒரு நால்வர்க்கும், ஒரு நால்வர்னா ஒப்பற்ற நால்வர்க்கும் கடவுள் நீ உணர்த்துவதும் கைகாட்டு. இப்படி இந்த சின்முத்திரையை தான் காட்டினார். ஒன்றும் மொழி சொல்லலை. இந்த கைகாட்டி உணர்த்துவதும் கைகாட்டு என்று சொன்னால் இந்த நிலையை சொல்லால் சொல்லப்படுமா, இல்ல உணர்வால் உணரப்படுமா? அப்படி சொல்லால் சொல்லப்படும் என்பது என்ன என்று கேட்டால், துரும்பை பற்றி கொண்டு கடல் கடக்கும் துணிவு. துரும்பை பற்றி கொண்டால் கடலை கடக்க முடியுமா? முடியாது. அப்படி துரும்பை பற்றி கொண்டு கடல் கடப்பது முடியாது. இந்த உண்மையினை கைகாட்டு என்கிற சின்முத்திரையினுடைய உண்மையை பற்றி கொண்டால் நீ கடல் கடக்கலாம். எனவே இந்த கைகாட்டு என்று சொல்லக்கூடிய இவற்றினுடைய உண்மை உணர்வை பெற வேண்டும். அந்த உணர்வை பெற்று நீ வந்து சேர்வாயாக என்று அந்த நீழல் தனில் ஒரு நால்வர்க்கும் கடவுள் நீ உணர்த்துவதும் கைகாட்டு என்றால் சொல்லாலே சொல்லப்படுமோ சொல்லும் தன்மை துரும்பு பற்றி கடல் கடக்கும் துணிவே என்றும். ஆகையினாலே தட்சிணாமூர்த்தி என்று சொல்லக்கூடிய அந்த திருக்கோலம் எல்லா திருக்கோயில்களிலும் உண்டு. கல்லாலின் மரத்திலே அமர்ந்து ஒரு நால்வருக்கு உபதேசம் செய்கின்ற தன்மை. அந்த தன்மையிலே மௌனத்தை உபதேசித்தார். அதைத்தான் இங்கே சொல்லுகிறார். ஆரணம் ஆகமம் எல்லாம் உரைத்தவர் தான் அவர். அவர் வாய் திறந்து திருவாய் மலர்ந்து அதையெல்லாம் உரைத்தவர் தான். மௌனத்தையும் காட்டினார். உரைத்த அருள் மௌன காரணம் மூலம், அருள் மௌன காரண மூலம் தட்சிணாமூர்த்திக்கு பேரு. அருள் மௌன காரணம் மூலமாக இருக்கக்கூடியது கல்லால் அடிக்கே உண்டு. அந்த கல்லால் மரத்தின் கீழே அமர்ந்திருக்கிற அந்த சிவபெருமானுக்கே உண்டு, வேற எத்தெய்வத்திற்கும் கிடையாது. எனவே ஆகமும் ஆரணம் உரைத்த அவர்தான் அருள் மௌன காரணம் மூலமாகவும் இருக்கிறார். எனவே அருள் மௌன காரணம் மூலமாக இருக்கக்கூடிய அந்த தட்சிணாமூர்த்தி என்று சொல்லக்கூடிய பெருமான் அவருக்கே உண்டு இந்த அருள் மௌன காரணம் மூலம். அது அருள் மௌன காரண மூலமாக இருக்கக்கூடிய அந்த முதற்பொருளுக்காக அவர் அமர்ந்திருக்கிற அந்த திருக்கோலம் எதற்கு என்று சொன்னார். யாரெல்லாம் மௌனத்தை பெற வேண்டும் என்று விரும்புகிறார்களோ அவர்களுக்கு அருள் செய்வதற்காக அத்திருக்கோலத்தை அவர் கொண்டிருக்கிறார். எனவே குருவாக வந்து எமக்கு அந்த மௌன உபதேசம் வேண்டும் என்று எண்ணுகிறவர்களுக்கு அந்த திருக்கோலத்தை காட்டி அவர்களுக்கு அந்த நிலையை அருளுகின்ற மூர்த்தமாக அது இருக்கிறது. அப்ப அந்த நிலையை பெற வேண்டும் என்பதற்காகத்தான் தாயுமானவர் ஒவ்வொரு நாளும் திருச்சிரபுரத்திலே தாயுமானவரை காண செல்லுகிற பொழுதெல்லாம் அங்கே உள்ள தட்சிணாமூர்த்தி பெருமானிடம் தன் மனதை பறிகொடுத்து அங்கேயே அமர்ந்திருப்பார். மூலவரிடம் இருந்த நேரத்தை காட்டிலும் தட்சிணாமூர்த்தியின் முன்பாக அவர் அமர்ந்திருந்த நேரமே அதிகம். மூலவரிடம் மனம் கிடந்ததை காட்டிலும்
அவர் தட்சிணாமூர்த்தியிடம் மனம் இழந்ததே அதிகம். அதனால தான் பொதுவாக இறைவனை பாடினார். ஆனால் சின்மயானந்த குரு என்று அந்த தட்சிணாமூர்த்தியை தனியாக பாடினார். 11 பாட்டு பாடினார். அந்த தட்சிணாமூர்த்திக்குன்னே தனியா ஒரு 11 பாடல்களை அருளி செய்கின்றார். அந்த தட்சிணாமூர்த்தி யாருன்னு கேட்டா திருச்சிரபுரத்திலே இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி. ஆகையினாலே தட்சிணாமூர்த்தியை தியானமூர்த்தமாக கொள்க. அந்த தியானமூர்த்தமாக கொண்டு முதலிலே கண்ணிலே காட்சியாக கண்டு, பிறகு உள்ளத்திலே அந்த காட்சியை சேவ் பண்ணி, அதை திரும்ப திரும்ப அந்த காட்சியை கண்டு அதிலேயே நிலைத்து நிற்பாயாக. இதுதான் சொல்லுகிறார். தட்சிணாமூர்த்தி திருக்கோலத்திலே நிலைத்து நின்று அதனை தரிசிப்பாயாக. ஆரணம் ஆகமம் எல்லாம் உரைத்த அருள்மௌன காரண மூலம் கல்லால் அடிக்கே உண்டு. நீ காணப்பெற்றால் காணப்பெறுவது என்பது காட்சியிலே காண்பது. காட்சியிலே காண்டது மனசிலேயே நிற்கணும். இந்த தட்சிணாமூர்த்தி திருக்கோலம் இது எவ்வளவு தெளிவா சொல்றாரு பாருங்க. நீ அந்த குரு கோலத்தை, அந்த தட்சிணாமூர்த்தி கோலத்தை, அதுதான் மௌன காரண மூலம். அங்கிருந்துதான் மௌனம் தொடங்கிற்று. மௌன உபதேசம் அங்கிருந்துதான் தொடங்கிற்று. ஆகவே நான் மௌனத்தை பெற வேண்டும் என்றால் மூலத்தை பற்றுக என்று வழி சொல்லித் தருகிறார். அருள் மௌன காரண மூலம். அந்த மௌனத்தை எவ்வாறேனும் அந்த அருள் காரணம் மூலமாக இருக்கக்கூடிய தென்முக கடவுளை பற்றுக என்று குறிப்பிடுகின்றார். இப்ப நம்ம பெருமான் திருவாசகம் முழுமையும் எங்கே எழுந்தது? தென்முக கடவுள்கிட்ட தான். குருந்த மரத்தடியிலே அமர்ந்து ஆட்கொண்ட திருக்கோலம் அந்த தட்சிணாமூர்த்தி திருக்கோலம் தான். அந்த குருவினுடைய கோலம்தான். அதுதான் அவரை ஆட்கொண்டது. அந்த கோலம் அவருக்கு மறவாத கோலமாக இருந்தது. அந்த கோலம் மௌனத்தை ஊட்டியது அல்லாமல் என்னென்னலாம் அது செய்யும் என்றும் அற்புதமாக விவரிக்கின்றார். நீ காணப்பெற்றால் என்று சொல்லுவது கண்ணால் காண்பதும் பிறகு மனக்காட்சியிலே காண்பதும் இரண்டையும் சேர்த்து அவர் குறிப்பிடுகின்றார். உள்ளத்தை விட்டு நீங்காமல் எப்பொழுதும் அந்த தென்முக கடவுளையே நினைந்திருக்கக்கூடிய காட்சியை நீ பெற்றால் பார் பூமி அடங்கோடு பெண்மை சுழல் நெஞ்சமாகிய பாதரசம். இந்த மனசு தானே நமக்கு மனம் அறமாட்டேங்குது. மனம் அறிவதற்குத்தானே வழி வேண்டும். சொல்ல அற்று போயிருது. பேசாம இருக்கலாம் கூட கொஞ்ச நாடி பேசாம இருந்துடலாம். மனதை நினைக்காம நிறுத்த முடியல. அப்படி மனதை நீ நிறுத்தணும்னு நினைச்சேன்னா தட்சிணாமூர்த்திக்கு முன்னாடி போய் உட்கார்ந்துக்கோங்கிற. அந்த தட்சிணாமூர்த்தியினுடைய மூர்த்தத்திற்கு முன்னால நீ உட்கார்ந்து கொள். அதனை காண்க, கண்ணால் காண்க, மனத்தால் காண்க, அறிவால் காண்க. காணப்பெற்றால் பார். மனசு பூமியை சுத்தம், இல்லைன்னா பெண்களை சுத்தம், இல்லை பொண்ணை சுற்றும். பொண்ணு பெண்ணு மண்ணு என்று சொல்லக்கூடியதான பார் அணங்கோடு சுடல் நெஞ்சமாகிய பாதரசம்.
பாதரசம் நிலையாவே இருக்காது, உருண்டுகிட்டே இருக்கும், போயிட்டே இருக்கும். மனச பாதரசத்துக்கு உவமையாக சொல்லுகிறார். சுழல் நெஞ்சம் என்றார். காற்றாடி போல சுழல்கின்ற நெஞ்சம். இப்படி அது எங்க சூழல் வந்தா சுத்தி 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 இந்த பிரபஞ்சத்துலதான் சுத்திக்கிட்டு இருக்கும். பார் அணங்கொடு சுழல் நெஞ்சமாகிய பாதரசம் மாரணமாய் விடும், மடிந்து செத்து ஒழியும்ங்கிறார். மாரணமாய் விடும். நீ உன்னுடைய மனதை நெஞ்சமாகிய பாதரசம் மாரணமாய் விடும் என்றால் மனம் அற்றுப்போகும். எனவே மனம் அறிவதற்கு உரிய வழி குருநாதர் காட்சி. இப்ப நம்ம கல்லால் அவர் பெருமானை சொல்லுகிறார். அந்த பெருமானுடைய இடமாக ஒரு குருநாதர் போதகுரு வைத்திருப்பாரே, ஆனால் அந்த போதகுருவினுடைய திருக்கோலம் அதை காணுகிற பொழுது மனமற்று போகும் என்று சொல்லுகிறார். இவருக்கு மௌன குரு, அந்த குருவை பார்த்ததுனாலே இவருக்கு மௌனகுரு வாய்த்தது. அவரே தான் மௌனகுருவாய் இவருக்கு வந்தார். அதுபோலவே வந்த குரு இந்த நெஞ்சமாகிய பாதரசம் என்று சொல்லக்கூடிய அந்த மனதை அரும்படி செய்வார். மனதை அறுத்தல் என்பது நம்மால் சுலபமாக முடிந்த காரியம் அல்ல. ஆனால் குருநாதருடைய அந்த எண்ணம், அவருடைய காட்சி, அவருடைய நினைவு அதை செய்து காட்டும். அது மட்டுமல்ல, என் சித்தி, என் சித்தி என்று சொன்னால் அட்டமா சித்திகள் என்று சொல்லுகிறார்களோ அது தானா வாய்க்கும். பெருமிழலை குறும்பர்னு ஒருத்தர் இருந்தாருங்க. பெருமிழலை குறும்பர் சிவனடியார், நல்லா கவனமாக இருக்கணும். சிவனடியார் சிவபூஜை பண்றது, சிவனடியார்களை போற்றுவது, அன்னம்பானிப்பது எல்லா அறங்களையும் செய்து கொண்டு சிவனடியாராக இருக்கிறார். இவர் எப்படி ஸ்பெஷல் கேட்டகரிக்குள்ள நுழையிறாருன்னு பாருங்க. சிவனடியாரே இருந்தவர் மிகச்சிறந்த நாயன்மாராக உயர்வதற்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா, இவர் என்ன பண்ணிட்டாரு, சுந்தரமூர்த்தி சுவாமிகளை உடைய பெருமையை கேள்விப்பட்ட உடனே இவர் அவரையே குருவாக வரித்து விட்டார் மனதில். அதனால என்ன பண்ணார், எப்ப பார்த்தாலும் சுந்தரமூர்த்தி சுவாமியுடைய நினைவு தான் அவருக்கு. பேச்சு, நினைப்பு, சொல்லு, வாழ்க்கை நம்பி ஆரூர். எதை பார்த்தாலும் நம்பி ஆரூராக தெரியும். அவர் அருள் செய்த பதியங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு அதையெல்லாம் பாடி மகிழ்ந்து நல்லா தெளிவா கேட்கணும். ஒரு தடவை கூட அவரை பார்த்தவர் இல்லை, பார்த்தவர் இல்லை. அந்த திருநாமம் அந்த உருவத்தை, அந்த நாமத்திற்கு தகுந்த உருவமாக உள்ளம் மரித்து கொண்டு விட்டது, இந்த பெயரையே உருவமாக. அப்ப அவரு இவரையே நினைத்து கொண்டு, இவருக்கே உருகிக்கொண்டு, இவருக்கே எல்லா விதமான வழிபாடுகளையும் செய்து கொண்டு இருக்கிறாருங்க. சிவமே நினைப்புல இருந்து போயிடுச்சு, நம்பி ஆர்வம் தான் நினைப்புல. அவருக்கு அட்டமா சித்தி வந்துருச்சு, யோகம் பண்ணலைங்க, அதுதான் அங்க முக்கியம். அவர் எந்த யோகமும் பண்ணல, அட்டமா சித்தி வந்துருச்சு. அட்டமா சித்தி வந்ததுனால என்ன ஆயிடுச்சு, சுந்தரமூர்த்தி சுவாமிகள் நாளை திருக்கைலாயம் போகிறார் என்று அவருக்கு முன்னமே தெரிந்து விட்டது. சுந்தரருக்கு இன்னும் விஷயம் வரல, இவருக்கு வந்துருச்சு. அட்டமா சித்தி வந்ததுனால சுந்தரர் இல்லாத உலகத்துல நான் இருக்க மாட்டேன்னு கிளம்பிட்டார் பெருமான்ட்ட. பெருமான் அவரை சிவலோகத்தில் சேர்த்தார். எதுக்கு இதை சொல்ல வருகிறேன், தன்னை குருநாதராக அவரை வடித்துக் கொண்டு அதிலேயே மூழ்கி, அதுதான் தட்சிணாமூர்த்தி. யாராக இருந்தாலும் குருநாதர் தட்சிணாமூர்த்தி தான். அந்த தட்சிணாமூர்த்தியாகவே பாவித்து மௌன குருவை தட்சிணாமூர்த்தியாகவே பாவித்து
இந்த உயரிய நிலை, சிவசாயுச்சிய நிலை, ஆனந்தமா கடலை அழுந்தினார், அதிலே மூழ்கினார், அல்லது ஆனந்தப்பட்டார் தாய்மானவர். ஆகையினாலே சொல்லுகிறார், வழிபடு மூர்த்தமாக தட்சிணாமூர்த்தியை கொள்ளுகிற வேண்டும். அப்படி கொள்ளுகிறவர்களுக்கு மனம் அற்று போகும். எனவே மனமறுதல் என்பது தட்சிணாமூர்த்தி வழிபாட்டிலே நிகழ்கிறது என்பதை சொல்லுகிறார். இப்போ நம்ம பெரியவங்க அதை எப்படி வைத்திருக்கிறார்கள் என்று நாம் பார்க்க வேண்டும். அது எந்த மாதிரியான ஒரு நிலையிலே நமக்கு தந்திருக்கிறார்கள் என்கிற அந்த செய்தியை நாம் காண வேண்டும். திருக்கோயில்கள் தோறும் அந்த திருக்கோலை வைத்திருப்பதற்கான காரணம், நாம் அந்த தட்சிணாமூர்த்தியிடம் சென்று மனமற்று உரையற்று உணர்வற்று என்று அருணகிரிநாதர் சொல்லுவது போல மனமரும் நிலை தட்சிணாமூர்த்தி மூர்த்தத்தால் வழங்க பெறுகிறது, மௌன நிலை. ஆகையினாலே மௌனத்தை கடைப்பிடித்து மௌனத்தினாலே விளைகின்ற ஆனந்தத்திலே திளைக்க விரும்புகிறவர்கள் மனதை அறுக்க வேண்டும். சொல்லற என்பது அது தொடக்கம், மனமறுதல் தான் அதனுடைய முக்கியமான கட்டம். அப்படி மனமறுதலை பெறுவதற்கு தட்சிணாமூர்த்தியை வேண்டுக. அந்த மூர்த்தத்தை காணப்பெற்றால் சொல்லுகிறார், ஏன்னா தன்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் தட்சிணாமூர்த்தியை வழிபட்டு தான் பெற்ற அந்த இன்பத்தை, யான் பெற்ற இன்பம் பெருகை வையகம், அதைத்தான் எடுத்து இங்கே சொல்லுகிறார். ஆரணம் ஆகமம் எல்லாம் உரைத்த அருள் மௌன காரண மூலம் கல்லால் அடிக்கே உண்டு. அப்ப நீங்க பாருங்க, நம்முடைய முதன்மை கடவுள் யாருன்னா தட்சிணாமூர்த்தி. நம்முடைய நிறைவு நிலை மௌனம். ஆகையினாலே அந்த நிலையை நாம் பெறுதல் வேண்டும். அந்த மௌன நிலை பெறுதல், மௌன நிலை பெறுதல் தான் தட்சிணாமூர்த்தியிடம் ஒன்றுதல் என்று சொல்லப்பெறுகிறது. கல்லாலடிக்கே உண்டு காணப்பெற்றால் பார் அடங்கோடு சுடல் நெஞ்சமாகிய பாதரசம் மாரணமாய்விடும். அழிந்து போகும் அந்த நெஞ்சமாகிய பாதரசம், மாரணமாய் மடிந்து போகும். என் சித்தி 8 வகையான அட்டமா சித்திகள். அடுத்தது முத்தியும் வாய்த்திடுமே, முத்தியும் வாய்ந்திடுமே. தானா வாய்க்கும் அந்த முத்தி, அந்த பேரும் கிட்டும், தராமல் போக மாட்டார் தட்சிணாமூர்த்தி. குருவானவர் முத்தி தருவதற்காக வருகிறவர் தான். அதனால அவரை பற்றிக்கொள் என்று மிக அற்புதமாக தாய்மானவர் சொல்லுகிறார் என்று சொல்லி, இந்த அளவிலே இந்த 2 பாடல்களுக்கும் இன்று நாம் இந்த செய்திகளை சிந்தித்தோம். மௌனம் என்பது நம்முடைய நம்முடைய சமணத்திற்கோ பௌத்தத்திற்கோ எட்டாத ஒரு நிலையாக நம்முடைய சைவத்திலே பேசப்படுகிறது. அது நிறைவு நிலையாக மௌன நிலை பேசப்படுகிறது. அந்த நிறைவு நிலைக்கு என்னென்ன ஒரு படிநிலைகள் என்பதைத்தான் தாய்மானவர் சொல்லிக்கொண்டே வருகிறார். இன்னும் திரும்பவும் மௌனத்தை பற்றி தொடர்ந்து பேசுவார். அடுத்த வாரம் நாம் அதை சிந்திப்போம் என்று சொல்லி இந்த அளவில் நிறைவு செய்கின்றோம். ஞானத்திரள் பத்திரிகையிலே அடியர் ஆசிரியராக இருக்கிறேன். ஞானத்திரளுக்கு சந்தா செலுத்துங்கள். புதுப்பிக்கிறவர்கள் புதுப்பித்துக் கொள்ளுங்கள். புதிதாக சேர்க்கிறவர்களை உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் இவர்களுக்கு நீங்கள் சந்தா செலுத்தலாம். அதில் வருகிற கட்டுரைகளுக்கு நீங்கள் நல்ல ஆதரவு தரலாம். முக்கியமாக மறந்து போயிடுறாங்க, சந்தா கட்டாமல் ரெனியூவல் பண்ணாமல் மறந்துடுறாங்க. அவசியம் ரெனியூவல் பண்ணிடுங்க. ஏன்னா ஞானத்தில் நிற்கிறது சந்தாதனால தான். அதில் விளம்பரம்லாம் ஒன்றும் கிடையாது. யார் தருவா விளம்பரம்? யார் போய் கேட்குறது? யார் தருவா? நம்ம விளம்பரம்லாம் அதில் எல்லா விளம்பரத்தையும் நம்ம போட முடியுமா? அது சைவ நெறியில் நிற்கிற விளம்பரங்கள் நமக்கு கிடைக்கிறது கஷ்டம். அதனால் நீங்கள்லாம் இந்த நல்ல விஷயங்கள் வருகிறது. ஒருத்தருக்கு ஞானத்தில் அறிமுகப்படுத்தினா திருமுறை அறிமுகப்படுத்தின புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும். அடியேன் பெரிய புராணத்திலே
13 சருக்கங்களும் பேசியிருக்கேன். பாடல் பாடலாக 4273 பாடல்களுக்கும் விளக்கம் சொல்லியிருக்கிறேன். ஒரே யூஎஸ்பி. அதில் முதல் பாட்டு உலகலாம்னு தொடங்கி என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் வரைக்கும் அந்த உலகலாம் வரைக்கும் இருக்கு. அத்தனை பாடல்களுக்கும் விளக்கம் சொல்லியிருக்கேன். எல்லா பாடலுக்கும் விளக்கம். நீங்கள் அதனை பெற்றுக்கொள்ளலாம். ஓய்வு இருக்கிற பொழுது கேட்டுக்கொண்டே வந்தால் பெரிய புராணம் முழுக்க ஓதிடலாம். பொருள் தெரிந்து படி. 2500 ரூபா அந்த யூஎஸ்பி வேணுகிறவர்கள் பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லி, மேலும் அடியன் எழுதின நூல்கள் இருக்கின்றன. சென்ற வருடத்து வால்யூம் இருக்கிறது. 2023 வால்யூம், 2020 வால்யூம் இருக்கு. வேணுகிறவர்கள் அந்த வால்யூமும் பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லிவிட்டு, நாளைய தினம் சென்னை ஐசிஎஃப்ல அடியேன் திருவாசகத்திலே திருச்சதகம் பேசுகிறேன். முடிந்த அன்பர்கள் கலந்து கொள்ளலாம். நேரில் அது ஆன்லைன் கிடையாது, நீங்கள் நேரில் வந்து கலந்து கொள்ளலாம் என்று சொல்லி இந்த அளவில் நிறைவு செய்யும் முகமாக 5 எழுத்தை 5 முறை ஓதுவேன். அன்பர்கள் தொடர்ந்து ஓத வேண்டும் என்று திருவிடை பணிந்து வேண்டிக் கொள்கின்றேன். ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. திருச்சிற்றம்பலம்.